வணக்கம் தமிழ் உறவுகளை, நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்னொரு காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, முதல் ஓடிகை போட்டி சரித்திர சாதனை படைத்த ருத்ராஜ் தனி ஆளாக 42 சிக்சர்கள் கதிகலங்கி நின்ற தென்னாப்பிரிக்கா வீரர்கள். அதாவது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக நடைபெற்று முடிந்த 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரை 1-1 என்ற கணக்கில் சமன் செய்த இந்தியா அடுத்ததாக 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாட உள்ளது. விராட் கோலி உள்ளிட்ட முதன்மை வீரர்களுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டு உள்ள இந்த தொடரில் KL ராகுல் தலைமையிலான ரிங் சிங், ருத்ராஜ், சாய் சுதர்சன் போன்ற இளம் வீரர்களுடன் இந்தியா களமிறங்க உள்ளது. அதனால் இந்த தொடரிலும் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி இந்தியா வெல்லுமா என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடம் காணப்படுகிறது. மறுபுறம் T20 தொடரில் வெற்றி வாய்ப்பை பறித்த இந்தியாவை ஐடன் மார்க்கரம் தலைமையிலான இந்த தொடரில் தோற்கடிக்க தென்னாப்பிரிக்கா அணியும் தயாராக உள்ளது. ஒருநாள் கிரிக்கெட்டில் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் இதுவரை 91 போட்டிகளில் மோதியுள்ளது. அதில் தென்னாப்பிரிக்கா 50 வெற்றிகளையும் இந்தியா 38 வெற்றிகளை மட்டுமே பெற்றுள்ளது. இந்த நிலையில்தான் 3 போட்டிகள் மழையால் கைவிடப்பட்டது. அதே போல தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக அதனுடைய சொந்த மண்ணில் விளையாடிய இந்தியா 10 வெற்றிகளையும் 25 தோல்விகளையும் பதிவு செய்த நிலையில் 2 போட்டி மழையால் கைவிடப்பட்டது. இந்த தொடரின் முதல் போட்டியானது இன்றைய தினம் மதியம் 3:30 மணிக்கு ஜோகனஸ்பர்க் நகரில் உள்ள வாண்டர்ஸ்டன் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற உள்ளது. இந்த மைதானத்தில் இந்தியா விளையாடிய 8 ஒருநாள் போட்டிகளில் 3 வெற்றிகளையும் 5 தோல்விகளையும் பதிவு செய்து உள்ளது. இந்த மைதானத்தில் அதிக ரன்கள் 247 ரன்களை அடித்த வீரராக நம்ம இந்திய வீரர் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் சாதனை படைத்து உள்ளார். இங்கு அதிக விக்கெட்டுகளை எடுத்த இந்திய வீரராக ஆசிஸ் நக்ரா மற்றும் ஜவஹர் ஸ்ரீநாத் ஆகியோர் முதலிடத்தில் உள்ளனார்கள். அவர்கள் 8 விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளார்கள். அதே போல இந்த மைதானத்தை சுற்றிய பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பில்லை என்று அங்குள்ள வானிலை மையம் தெரிவித்து உள்ளது. இதனால் இந்த போட்டி இன்றைய தினம் முழுமையாக நடைபெறும். இந்த நிலையில்தான் இந்த முதல் ஓடிகை போட்டிக்கு முன்னதாக நடைபெற்ற வார்மப் போட்டியில் நம்ம CSKவின் தங்கமான ருத்ராஜ் அவர்கள் ஓப்பனிங்கில் களமிறங்கி ஒரு மரணத்தனமான சம்பவத்தை செய்து உள்ளார். ஓப்பனிங் முதலே அதிரடியாக விளையாடி மொத்தம் 42 சிக்சர்கள் 8 பவுண்டரிகளை பறக்கவிட்டு மிரட்டலான இன்னிங்ஸை காட்டியுள்ளார். ருத்ராஜின் இந்த அதிரடியால் ருத்ராஜ் 298 ரன்களை எடுத்து தனி ஆளாக சாதனை படைத்து உள்ளார். ருத்ராஜ் பயிற்சி ஆட்டத்திலேயே பொலந்து கட்டிய ருத்ராஜ் அவர்கள் இன்று நடைபெறும் முதல் ஓடிகை போட்டியில் இதே அதிரடியை தொடர்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.